பிரைஸ் தி லார்ட். இந்த ஜான்வரி மாதத்தில் 5ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். The book of Deuteronomy chapter 32 verse 10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாழான ஊளையிடுகிற ஒரு வெறுமையான அவாந்திர வெளி, பாழான நிலம், அப்படிப்பட்ட இடத்துல இருந்தபோது தான் கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்மளுடைய லைஃப்பில் எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் சுகமாக இருந்த நாட்களில் நம்ம தேவனை தேடவில்லை. ஆண்டவர் நம்மளுக்கு இல்லை, வேண்டவே வேண்டாம், ஆண்டவர்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப்பில் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நமக்கு பாழான நிலத்திலே நம்மளை நடத்தினது. அது சுகவீனமான நாட்களாக இருந்திருக்கலாம், இல்லைனா நமக்கு நம்பிக்கையெல்லாம் இழந்த நாட்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பாழான நிலத்தில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை தேடி வந்து கண்டுபிடித்தாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே ஆண்டவர் நம்மளை சந்தித்தார். வெறுமையாக இருந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை சந்தித்தார். எல்லாம் சம்பூரணமாக இருந்த நாட்களிலே ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கவே இல்லை. நம்ம அப்போல்லாம் நம்ம ரொம்ப மற்ற காரியங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஆனால் நம்ம வெறுமையாக இருந்த நாட்கள், ஒன்றுமில்லாத நேரங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள், பலவீனமாக இருந்த நேரங்கள், தனிமையாக இருந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை சந்தித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கண்டுபிடித்தார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை கண்டுபிடித்தாங்களாம். அது வரைக்கும் ஆண்டவருக்கு மறைவாக ஓடிக்கொண்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்மளை எல்லாம் ஆண்டவர் கண்டுபிடித்தாங்க. எப்போ நம்ம ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அந்த நாட்களை யோசித்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு நெருக்கம், இல்லை ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் நம்ம எல்லாரும் கர்த்தரிடத்துல வந்தோம். ஆமென். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மளை கண்டுபிடித்தது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன செய்தாங்களாம்? அவனை நடத்தினார். நம்மளை அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நடத்தினார் அல்லவா? அது வியாதியின் சூழ்நிலையாக இருந்திருக்கலாம், அது வெறுமையான சூழ்நிலை, அது கடன் பிரச்சனை நிறைந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை நடத்தினார் அல்லவா? நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில் தேவன் அல்லவா நம்மை நடத்தினார், அவனை உணர்த்தினார். ஆண்டவர் நம்மளை உணர்த்தினார். வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை உணர்த்தினாங்க. இது தப்பு, அது கரெக்டுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஹல்லேலூயா. கண்ணின் மணியை போல கர்த்தர் நம்மளை எல்லாம் காத்தருளினார். கண்ணின் மணி என்ன செய்து, அப்படியே கண்ணின் மணியை அந்த கண் இமைகள் அப்படியே மூடி அதை பாதுகாக்குது. நம்ம நினைக்காமலேயே அந்த கண்மணி என்ன பண்ணுது, கண்மணியை அந்த இமைகள் மூடுகிறது. அதை போல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து கொண்டார். எத்தனையோ சூழ்நிலைகளில் கர்த்தருடைய கரம் நம்மளை பாதுகாத்தது, நம்மளை வழி நடத்தி வந்தது. நம்ம ஒவ்வொருத்தருடைய ஏஜும் நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ எனக்கு 50 வயது ஆகுதுன்னா 50 ஆண்டு காலங்கள் கர்த்தர் என்னை பாதுகாத்தார், என்னை நடத்தினார், என்னை உணர்த்தினார். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஏஜை வச்சு நீங்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் இத்தனை ஆண்டுகாலம், 60 ஆண்டு என்னை நடத்துனீங்க, 70 ஆண்டு என்னை நீங்கள் நடத்துனீங்கப்பா, என்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்தீங்கப்பா, ஒவ்வொரு நாளும் கிருபையாக என்னை நடத்துனீங்க, உணர்த்துனீங்களே, பாதுகாத்தீங்களப்பா. எத்தனை விக்கினங்கள், எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை தீமைகள், எத்தனை பொல்லாப்புகள், எத்தனை விதமான வாதைகளுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை காத்தருளினாரே. கண் இமை போல, லைக் an apple of an eye, ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாங்களே. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா?
ஆண்டவர் நம்மளை தேடி கண்டுபிடித்து அப்படி சொந்த பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி தினமும் வசனத்தை கொடுத்து உணர்த்தி ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை மூலமாக பேசி நம்மளை உணர்த்தி நடத்துகிறார். மனசாட்சியின் மூலமாய் பேசி நடத்துகிறார். வேதத்தை ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் வேத வசனத்தின் வாயிலாக ஆண்டவர் நம்மளை பேசி நம்மளோடு கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், உணர்த்துகிறார். தப்பு செய்யும் போது உணர்வு வருது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் இந்த மாதிரி செய்திருக்கக்கூடாது, இப்படி நான் வார்த்தைகளை விட்டுட்டேனே, இப்படிப்பட்ட வார்த்தையை நான் பேசியிருக்கக்கூடாதே, ஆண்டவரை உணர்த்துகிறாரே. ஆண்டவருடைய அருகில் நம்ம இருக்கிறதுனால அல்லவா கர்த்தர் நம்மளை உணர்த்துகிற சத்தத்தை நம்மளால் கேட்க முடியுது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த புது வருஷத்திலும் இந்த 2026 ஆண்டிலும் கர்த்தர் நம்மளை நடத்துவார், கர்த்தர் நம்மளை உணர்த்துவார். கண்ணின் மணியை போல கர்த்தர் நம்மளை காத்தருளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தலாமா? உபாகமம் 32:10 பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணியை போல காத்தருளினார். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?